ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃபயர் பாய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ஃபேமிலியோட குருநாசாமி கோயிலுக்கு தான் போக போகிறோம். அதோட பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னோடய காஸ்ட்யூம் வந்து ஃபோனை எடுத்தாலே இதே காஸ்ட்யூம் தான் வந்துட்டு இருக்குது. சரி, நாம்ளும் இதே போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். அங்கே போய் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தாலே விதவிதமாக தூரியெல்லாம் வருது. என்ன நடக்க போகுதுன்னு தெரில, காத்திருந்து பாருங்கள். சரி, நம்மளோட ட்ரெஸ் கோட் பார்த்துடலாமா? என்னோடய காஸ்ட்யூம் வந்து ஒயிட் கலர் டிஷர்ட் அண்ட் பிங்க் கலர் ஷீட் அண்டு ப்ளூ கலர் பேகி பேண்ட் தான். என்னோடய காஸ்ட்யூம் இதுதான். போட்டு வந்துடலாமா? வாங்க. என்னோடய ஃபுல் காஸ்ட்யூம் தான். செயினில் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். 3 செயின்ஸ் வந்து 120 rupeesக்கு வாங்கியிருந்தேன். நான் பிங்க் கலர் ஷர்ட்டு, ஒயிட் வந்து அழுக்காயிரும் அப்புறமேட்டு இருக்குது. அப்புறம் பேகி பேண்ட், ப்ளூ பேகி பேண்ட். இது வந்து நான் ஊட்டி போகும்போது வந்து டூரிஸ்ட் போகும்போது வாங்கியிருந்தேன். இப்போ ஒயிட் ஷர்ட் வந்து அழுக்காயிரும் நான் வச்சுருக்கிறேன், அப்படியே வச்சுருந்தேன். நான் வந்து போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். அது என்னோட ஒரு ஷோல்டரில் ஒரு பேக் மாட்டிப்பேன். அதோட இது பார்ப்போமா? என்னோடய ஃபுல் அவுட்ஃபிட் இது தான். பின்னாடி கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும், அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. பேகி பேண்ட்டு, அதுக்கப்புறமேட்டு சீன் போடுறேன்னா நினச்சிக்காதீங்க. அது அப்படியே சும்மா தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு என்னோடய ஃபுல் மேக்கப் இது தான். இதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் மேக்கப் பார்க்கலாமா? ஃபேஸ் மேக்கப் இது தான். என்னால் வீடியோ எடுக்க முடியல. என்னோடய ஃபேஸ் மேக்கப் ஓவர் லுக்கு தான். செயினும் உங்களுக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருந்தேன். இந்த செயின் தான் போட்டிருக்கேன். அப்புறம் வாட்ச்சு, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. சரி, நம்ம டக்குன்னு கிளம்பிடலாம். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேட்டு என்னோடய ஒயிட் ஷர்ட் கொஞ்சம் நல்லா இல்லை, அதனால் நான் போகும்போது கழட்டி வச்சிடுறேன். அதுக்கப்புறமேட்டு நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பேக் டூர் பார்க்கலாம் வாங்க. என்னோடய ஷோல்டர் பேக், என்னோடய பேக்கில் வந்து என்னோடய டேப்லெட்ஸு அதெல்லாம் வச்சுருக்கேன். ப்ளூ கலர் பேக்கில் வச்சுருக்கேன். அந்த ஜிப்பில் வந்து என்னோடய நைட்டு காலையில் முழுங்குற டேப்லெட்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். டேப்லெட்ஸு என்னோடய ஜிப்பில் வந்து நான் வந்து ஒயிட் ஷர்ட், அங்கே மழை வந்துச்சு, ஒயிட் ஷர்ட்டை வந்து கழட்டி வச்சுருவேன். என்னோடய ஜிப்பில் வந்து வாட்டர் கேனு, கர்ச்சீஃப் வச்சுருக்கேன். வாட்டர் கேன் சின்னதாக வச்சுருக்கேன், ஏன்னா அது பெருசு என்னோடய இந்த குட்டி பேக்கில் வந்து வைக்க முடியாதுன்ட்டு. அடுத்த ஜிப்பில் வந்து சீப்பும் லிப்பாமும் ஃபோனும் வச்சுருப்பேன். அது மட்டும்தான் நான் வச்சுருப்பேன். இவ்வளோ தான் என்னோடய ஜிப்பில் இருக்குது. சரி, என்னோடய பேக்கில் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து கிளம்பிடலாம் வாங்க. ட்ராவல் பண்ணும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. மாட்டு சந்தைக்கு தான் போகிறோம். குருநாசாமி கோயிலுக்கு வந்துட்டோம். மாடு சந்தை தான். நானும் உள்ளே போகல, எங்கள் அப்பாவை கொடுத்து வீடியோ எடுக்க சொல்லிட்டேன். ஸ்மெல்லு ஓவராக இருக்குன்ட்டு. இங்கேருந்து பார்க்கறதுக்கு அப்படியே மாடலை கோஸ்ட் மாதிரி இருக்குது. கண்ணை பார்க்குறதுக்கே ஃபுல்லாக வாங்கிறதுக்கு தான் வச்சுருப்பாங்க. வந்து நீங்கள் குருநாசாமி கோயில் வந்துருந்தீங்கன்னா வாங்கிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து நல்லா குட்டி குட்டி மாடலை கியூ பார்க்க இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் வாங்கலை. தூரி விளையாட போயிட்டோம். சில்லெல்லாம் போட்டுருக்குறாங்க, நம்மளுக்கு வந்துருச்சு. அப்புறம் தூரிக்கு போனோடனே கப்பன் சாஸ் 4 பேர் 50 ரூபா. $50 இப்போ 4 பேர் போனால எனக்கு வீடியோ எடுத்துக்கிட்டோம். நாங்களே எடுத்துக்கிட்டோம். எனக்கு பயமாக இருந்துச்சு, செம்ம பயம் எனக்கெல்லாம். செம்ம பயமாக இருந்துச்சு. அடுத்தது நம்ம கப்பல் தூரி ஸ்டார்ட். தூரி எனக்கு நிஜமாக உண்மை சொன்னால்
ரொம்ப பயமாக இருந்துச்சு. கடைசியிலேருந்து முன்னாடி 8வது உட்காந்துட்டு இருந்தோம். ஹேரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்க, அங்கே உட்காந்துட்டு இருந்தோம். அப்படியே தூரி மேலே ஏற ஏற அப்படியே எப்படி சொல்கிறது, மயக்கம் வந்துருச்சு. எனக்கு அவ்வளோ பயம். எங்கள் அம்மா கையெல்லாம் அப்படி பிடிச்சி உட்காந்துக்கிட்டேன். எங்கள் அம்மா, நானே, எங்கள் அண்ணா மட்டும் தான் போயிருந்தோம். எங்கள் அப்பா வரல. எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்தமாரி தூரியெல்லாம் பிடிக்காதுட்டு அவங்க பாருங்க அவ்வளோ பெருசு. அந்த டவர் பின்னாடி போட்டிருந்தாங்க. அந்த டவரோட கொஞ்சம் ஹைட்டாக போகுது. எனக்கெல்லாம் அவ்வளோ பயம். கத்துன்னு கத்திட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு அடுத்த தூரிக்கு போனோம். அடுத்த தூரி வந்து பயமாக இருந்துச்சு. அதனால் போயிடவே போயிடுது. என்ன நல்லா சுத்துச்சு. அளவுலாம் ரொம்ப பயமாக இல்லை. சுத்தமாக அப்படி இப்படி மேலே தூக்குது. அளவுதான் பயம். பார்ப்போம். நல்லா இருந்துச்சு இந்த ரைடு. அவ்வளோக்கு பயம் இல்லை. அடுத்த ரைடுக்கு போகிறோம். நானும் என்னோடய அண்ணன் இன்னும் போயிருந்தோம். இது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. மேலே போகும்போது பயமாக இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு தான் வந்து நேராக போவோம். அடுத்தது போக போக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். பயமாக இருக்கும். பாருங்கள். இந்த ராட்டினத்துக்கெல்லாம் நாங்கள் போகல. அதுக்கு அவ்வளோ பயமாலாம் எனக்கு அவ்வளோக்கும் இல்லை. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டோம். செம கூட்டம். அப்புறம் வர வழியில் வந்து ஹோட்டலில் நிறுத்தி சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணிட்டோம். செம கூட்டம். 1 மணி நேரம் அந்த ஹோட்டலில் உட்காந்துட்டு 1:30க்கு தான் வந்து சாப்பாடு இருந்துச்சு. சாப்பிட்டு வீட்டுக்கு வரும்போது தான் 12 ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு. பாய் லிட்டில் ஹார்ட்.